சுதா கொங்குரா மேமோட விஷன் என்னவா இருந்தது பராசக்தி படத்துக்கு? அவங்க ஷீஸ் வெரி கிளியர் அபவுட் வாட் ஷி வாண்ட். என்ன அவங்களுக்கு தேவைப்படுது, எனக்கு ஒரு ஆக்டர் கிட்ட இருந்து நான் என்ன எடுக்கணுன்றதுல வந்து ரொம்ப கிளியரா இருப்பாங்க. ஸோ எனக்கு நான் ஆடிஷன் டைம்ல இருந்தே வந்து ஐவ் சீன் அவங்களோட அசோசியேட்ஸ், கோ டைரக்டர்ஸ், அவங்க கூட இருக்கிற டைரக்ஷன் டீம் எல்லாருமே அவங்க விஷன் என்னன்றதை ஓரளவுக்கு புரிஞ்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாந்தினின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் வந்து கேர் ஆஃப் தி ஆடிஷன். அவங்க ஆடிஷன் பண்ணும்போதே வந்து விக்கி இது கொஞ்சம் நீங்க இப்படி பண்ணிக்கோங்க, இப்படி பண்ணிக்கோங்க, இப்படி பண்ணாதான் மேம்க்கு பிடிக்கும், இப்படி பண்ணாதான் மேம் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்றத வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து என்கிட்ட வந்து ஃபீட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த வகையில ஷீ இஸ் வெரி மெட்டிகுலஸ் இன் பிளானிங் திங்ஸ். எனக்கு ஒரு ஒரு கேரக்டரும் இப்படிதான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி வருவாங்க, தன்னோட பேரனை வந்து சுட்டு கொண்டுட்டாங்கன்ற ஒரு ஒரு வலியோட வருவாங்க. அந்த பாட்டி அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஊர்க்காரங்க தான், அவங்க நடிகர்லாம் கிடையாது. பட் அந்த பாட்டிக்கு வந்து அவ்வளோ போய் பக்கத்துல பக்குவமா உட்காந்து, அம்மா இந்த மாதிரி உங்க பேரை இறந்துட்டாமா, இப்ப நீங்க இப்படி அழணுமான்னு சொல்லிட்டு எப்படி அழணுன்றதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு சுதா சுதா மேம் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஒரு 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 கனவாவே இருந்துச்சு எனக்கு. துறை போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அந்த படத்துல நம்ம ஒர்க் பண்ணாமல் போயிட்டோமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். அதனால எனக்கு எப்படியாவது இந்த படத்துல ஒர்க் பண்ணணும்னு நினைச்சேன். அதே மாதிரி சுதா மேம் கூட ஒர்க் பண்ணேன். வெரி ஹாப்பி.